கர்த்தர் உங்களை இந்த துன்பத்தின் பாதையில நடத்துவாரானால், கர்த்தர் இந்த சிறுமைக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருப்பாரானால், நான் நம்புறேன் இந்த சிறுமையை ஆண்டவர் தானே உங்களுக்கு அனுமதிச்சாரு, இந்த அவமானத்தை கர்த்தர் தானே உங்களுக்கு அனுமதிச்சாரு, இந்த பலவீனத்தை ஆண்டவர் தானே உங்களுக்கு அனுமதிச்சாரு, இந்த குறைவை கர்த்தர் தானே உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிறுமைப்படுத்தினது உண்டானால், நீ துன்பத்தை கண்டது உண்டானால், அந்த நாட்களுக்கு சரியா உன்னை நான் மகிழ்ச்சி ஆக்காம விடுவதில்லை என்று கர்த்தர் திருவிழம் பெற்றுகிறார். நாங்க எத்தனையோ வருஷமா துன்பத்தை நாங்க பார்த்துட்டோம், அந்த வருஷத்திற்கு சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்குங்கல்ல. ஆனா நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க, நீ என்ன பாடுபட்டியோ, நீ என்ன அனுபவிச்சியோ, அந்த காரியத்தை உனக்கு நன்மையா நான் மாத்துவேன் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்ல. நாங்க நிறைய வருஷமா துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காரியத்தை எல்லாம் கணக்குல வச்சு நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும்னு ஜெபம் பண்றது போலவே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்கினார். நீங்கள் பிறந்தது முதற்கொண்டு இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் துன்பத்தையே பார்க்கலாம், ஒருவேளை நீங்கள் சிறுமையே நீங்கள் அனுபவிக்கலாம். இத்தனை வருஷமா நான் சிறுமையைத்தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் துன்பத்தை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை இன்றைக்கு புறப்பட்டு வருகிறது, நான் உனக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன், சரியாய் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். எந்தெந்த காரியத்தை எல்லாம் நாம் இழந்தோமோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் கிருபையாய் தருகிறவன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இது தேவனுடைய மனுஷனாகிய ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய மோசேயினுடைய ஜெபமாய் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நாங்க எத்தனையோ வருஷமா துன்பத்தை நாங்க பார்த்துட்டோம், அந்த வருஷத்திற்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குங்கல்ல. ஆனா நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க, நீ என்ன பாடுபட்டியோ, நீ என்ன அனுபவிச்சியோ, அந்த காரியத்தை உனக்கு நன்மையா நான் மாத்துவேன் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்ல. நாங்க நிறைய வருஷமா துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காரியத்தை எல்லாம் கணக்குல வச்சு நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும்னு ஜெபம் பண்றது போலவே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்கினார். நமக்கு தேவன் பதில் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 100 days ஜெபத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் பதில் செய்ய போகிறார். நீங்க பட்ட கஷ்டத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். நீங்க அனுபவித்த நிந்தைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அதற்கு பதிலா தருவார். நீங்க எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அந்த அவமானத்திற்கு தக்க ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு ஈடாய் கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் பெரிய அளவில் பாடுபட்டு உழைச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆனா அதற்கு உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காம இருக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டும் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, இவ்வளவு உழைச்சும் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, மற்றவங்க எல்லாருக்கும் அவங்க கஷ்டப்படுறது அப்படியே 100% அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தட்டி போகப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதை கர்த்தர் கணக்கிலே வைத்து அதற்கு ஈடாய் நீங்க செஞ்சது வீணா போகலேன்னு கர்த்தர் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குகிற தேவன். கடந்த ஒரு 2-3 வருடங்களாக ஒரு சில பிரச்சனைக்குள்ள நீங்க கடந்து போய் ரொம்ப வருத்தத்தோட இருக்கலாம். இந்த 2-3 வருஷமாவே எனக்கு சரியில்லை பாஸ்டர், ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், இந்த 2-3 வருஷம் என் வாழ்க்கையில் ரொம்ப தீமையான ஆண்டுகளா இருக்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறார். அந்த நாட்களை ஆண்டவர் கணக்கு வச்சிருந்து அதற்கு பதிலாய்
அந்த 3 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்களா, கர்த்தர் உங்களை 6 வருஷம் சந்தோஷப்படுத்த போறாரு. நம்புறவங்க நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி, நீங்க துன்பத்தை கண்ட அந்த நாட்களுக்கு சரியாய ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்கிறவர், சரியாய ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை கிருபையாய் கடந்து வருகிறது. நான் உங்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன், சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் சரியாய், சரியாய், கர்த்தர் நேர்த்தியாய். அவருடைய கணக்கு ஒரு நாளும் தப்பவே தப்பாது. மனுஷனுடைய கணக்கு தவறி போகலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்க கண்ணீரோடு விதைச்சது உண்மையானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கண்ணீரோடு விதைக்கிற நீங்க கண்டிப்பா ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிற நீங்கள் அழுது கொண்டு போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சுமந்த அந்த சுமைக்கு நான் உன்னை சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவேன். அன்று ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவார். உங்க பிள்ளை பட்ட பாடுகளுக்கு உன் பிள்ளைய கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார். உங்க பிள்ளை படுகிற அந்த அவமானத்திற்கு, உங்க பிள்ளையினுடைய தோளின் மேல் வைத்திருக்கிற அந்த சுமைக்கு கண்டிப்பா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அவனை ஒரு நாள் நல்லா வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஐயோ, என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது, என் கணவனார் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, என் மனைவி இவ்வளவு கஷ்டப்படுறாளே, ஒரு நாளாவது நன்மையை பார்க்க கூடாதா, சந்தோஷத்தை பார்க்க மாட்டாங்களா, அந்த காரியம் கைகூடி வராதா? கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன். ஆமேன், ஆமேன். அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் ஆமேன் சொல்லும் போதே அந்த வார்த்தை அப்படியே நடக்குது. பிரதர், உங்க சரீரத்தில் வந்த அந்த கஷ்டத்திற்கு ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. அதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை ஆக்கி கர்த்தர் படுத்துவார். இன்றைக்கு உங்க கைகள் எதிர்பார்த்துட்டு இருக்குல்ல, கர்த்தர் உங்களை கொடுக்கிற கைகளாய் மாற்றி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர். வெகு சீக்கிரத்திலே நீங்கள் எல்லாரும் அழுத அழுகைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை, ஹல்லேலூயா, நம்ம இதுவரைக்கும் என்னென்ன கஷ்டப்பட்டோமோ இது எல்லாத்திற்கும் கர்த்தர் எது செய்ய போறாருன்னா, கர்த்தர் பதில் செய்ய போறாரு. கர்த்தர் பதில் செய்ய போறாரு. இன்றைக்கு இந்த 66வது நாள் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் யார் அப்படின்னா, அவர் பதில் செய்கிற கர்த்தர். நீங்க எவ்வளவு நாள் பலவீனப்பட்டு கிடந்தீங்களோ அதை விட அதிகமாய் நீங்கள் பலனாய் இருக்கிற நாள் உங்களுக்கு வரப்போகிறது. எத்தனை நாள் நீங்கள் அழுதிருக்கிறீர்களோ வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. இந்த உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் சரியா எனக்கு செய்கிறவர். நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதை மட்டும் இல்ல, அதை விட அதிகமா எனக்கு செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சர் தனக்கு கூட இருந்த வேலை ஆட்களை வைத்து கடினமாய் வேலை வாங்கினான். இந்த பாபிலோனின் ராஜா கடினமாய் வேலை வாங்கினான். ஆனா அந்த வேலை செய்தவர்களுக்கு வேதம் சொல்லுது, உச்சம் தலை மொட்டை அடிக்கப்பட்டுருச்சு. அப்படின்னா தலையில இருக்கிற முடியெல்லாம் கொற்ற அளவிற்கு அவங்க வேலை செஞ்சாங்க. இந்த தோள்பட்டையில சுமந்து சுமந்து நிறைய பேருக்கு இந்த தோள்பட்டையெல்லாம் கீழே இறங்கிருச்சு. அந்த அளவு ஒர்க் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. எல்லாரும் அப்படியே முடிஞ்ச உடனே அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா வேதம் அப்படி முடிக்கல. எப்படி முடிக்குது அப்படின்னா, அவனுக்கு எகிப்து தேசத்தையே நான் சொந்தமாய் கொடுத்தேன். அவங்களுடைய உச்சம் தலை மொட்டையடிக்கப்பட்டதுனால, அவருடைய தோள்பட்டை உரிந்ததுனால கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உனக்கு எதுவுமே கூலி கிடைக்கலப்பா, ஆனா நான் கூலி கொடுக்காம எல்லாம் விட மாட்டேன். உனக்கு என்ன கூலி தருவேன்னா, அந்த தேசத்தையே உனக்கு நான் கூலியாய் தருவேன். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருக்காக ஓடுனது வீணாய் போகாது.
கர்த்தர் அதற்கு சரியாய் பதில் கொடுப்பார். நீங்க அழுத அழுகைக்கு ஆண்டவர் சரியா பதில் கொடுப்பார். எனக்கு தெரியும் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவரை ஆரம்பிக்க போறாரு. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்க, இதுவரைக்கும் நீங்க வருத்தப்பட்டீங்க, இதுவரைக்கும் அவமானப்பட்டீங்க. ஆனா இனி என்ன கொடுக்க போகுதுன்னா, கர்த்தர் இதுவரைக்கும் பட்ட அத்தனைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ரிவார்ட, ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை, ஆண்டவர் நிச்சயமா இது நடக்க போகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் அதை கிருபையாய் கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய ஆண்டவர் பதில் செய்கிற கர்த்தர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பதில் செய்கிற கர்த்தர். 66வது நாளினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? அதனுடைய கீவேர்டு என்ன அப்படின்னா, எனக்கு பதில் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா எனக்கு பதில் செய்கிற கர்த்தர். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தர் உங்களை இந்த துன்பத்தின் பாதையில நடத்துவாரானால், கர்த்தர் இந்த சிறுமைக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருப்பாரானால், நான் நம்புறேன் இந்த சிறுமையை ஆண்டவர் தானே உங்களுக்கு அனுமதிச்சாரு, இந்த அவமானத்தை கர்த்தர் தானே உங்களுக்கு அனுமதிச்சாரு, இந்த பலவீனத்தை ஆண்டவர் தானே உங்களுக்கு அனுமதிச்சாரு, இந்த குறைவை கர்த்தர் தானே உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிறுமைப்படுத்தினது உண்டானால், நீ துன்பத்தை கண்டது உண்டானால், அந்த நாட்களுக்கு சரியா உன்னை நான் மகிழ்ச்சி ஆக்காம விடுவதில்லை என்று கர்த்தர் திருவிழம் பெற்றுகிறார். ஆமென். பதில் செய்கிற கர்த்தர். இந்த வசனத்தை நான் அப்படியே தியானித்து கொண்டிருக்கும் போது, இந்த பதில் செய்கிற கர்த்தர் அப்படின்னு வாசிக்கும் போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நான் எடுத்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் 3 விதமாய் பதில் கர்த்தர் செய்கிறார். அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு பதில் செய்தார் அப்படின்றத குறித்து தியானிச்சு நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை, 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்திற்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போய், ஆமென், அவர்களை அழைப்பிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 21வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது யாரை குறித்து வேதம் சொல்லுதுன்னா, சவுல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. நல்லா கவனிச்சுங்க. இந்த சவுல் இது எழுதுற சூழ்நிலை என்ன அப்படின்னா, சவுல் தன்னுடைய காணாமல் போன தன்னுடைய கழுதையை தேடி போறாரு. அப்படின்னா கீஸ் என்பவனுடைய மகன் தான் இந்த சவுல். அவனுடைய அப்பாவனுடைய கழுதை காணாம போகுது. உடனே இந்த பையனும் இவனோடு கூட சேர்ந்து அவருடைய வேலைக்காரரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கழுதையை தேடி அவர் போறாரு. இந்த கழுதையை தேடி 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 போய் கிட்டத்தட்ட 5 மாகாணங்களை தாண்டி போறாரு. 5 ஏரியாவை தாண்டி கிட்டத்தட்ட 3 நாட்கள் பிரயாணம் பண்ணுகிறாரு. அப்படின்னா தன்னுடைய காணாமல் போன கழுதைக்காக ஒரு வாலிப பையனும் அவருடைய வேலைக்காரனும் 3 நாட்கள் ராத்திரி பகலா அந்த கழுதையை தேடி 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 எங்கேயுமே அந்த கழுதை கிடைக்கல. இப்போ தன்னுடைய கைகளிலே இருந்த பணம் செலவழிஞ்சிருச்சு, அவங்க கொண்டு வந்திருந்த சாப்பாடெல்லாம் செலவழிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. உடனே இல்ல, நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம தேடி போனோம்னா நல்லா இருக்காது, ஒன்று பண்ணுவோம், ஞான திருஷ்டிக்காரன் யாராவது இங்கே இருந்தா அவங்களிடத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணி கேட்கலாமா அப்படின்னா, அந்த காலத்திலே தீர்க்கதரிசிகள் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அப்படின்னா அவங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது இந்த ஊரியும் தும்மியும் இப்படிப்பட்ட இதை வச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இங்க ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னா தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களான்னு வழியில ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, ஆமா இந்த மாதிரி சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வேணா நீங்க போய் பாருங்க, அவர் பக்கத்துல தான் இருக்கிறாருன்னு சொல்லி இப்ப சாமுவேலை பார்க்கறதுக்காக இந்த சவுலும் அவனுடைய வேலைக்காரரும் வருகிறார்கள். இந்த சவுல் வாசப்படியில காலடி எடுத்து வச்ச உடனே அங்க இருந்து சாமுவேல் சொல்றாரு,
சத்தமா சொல்றாரு, வாப்பா வாப்பா. அவர் இன்னும் பார்க்கவே இல்லை, உள்ள வாப்பா, ஆண்டவர் உன்னதான்ப்பா தேடிட்டு இருக்கிறாரு. நீ கழுதையை தேடி வந்திருக்கிற, ஆனா ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. நீ கழுதையை தேடி அலைஞ்சது போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்டாங்க, அந்த ராஜாவா ஆண்டவர் உன்னதான் அபிஷேகம் பண்றாரு. அப்படி உள்ளவா, உனக்காக தான் இந்த சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ண வச்சிருக்குது அப்படின்னு அவர் சொல்லும் போது இந்த சவுல் பிரதியுத்தரமா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீர் அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா. நல்லா கவனிச்சுங்க, இந்த வசனத்துக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குது. அப்படின்னா நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நமக்கு பதில் செய்கிற கர்த்தர். கைகளை அசைத்த ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்ல கவனமா கேளுங்க. அப்பொழுது இந்த சவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள எத்தனை கோத்திரம் இருக்கு அப்படின்னா 12 கோத்திரம் இருக்குது. அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் பென்யமீன் கோத்திரம். அப்போ அந்த பென்யமீன் கோத்திரத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த கோத்திரம் சின்னதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த கோத்திரம் சிறிய கோத்திரம் தெரியாதா? அதுலயும் பென்யமீன் கோத்திரத்திலே என்னுடைய குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா. அப்போ இவ்வளவு ஒரு மோசமான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய வம்சமே என்ன வம்சம்னா, இந்த 12 கோத்திரத்துல சின்ன கோத்திரம், ரொம்ப கழிச்சு போட்டது, ஒதுக்கப்பட்டது. அதுலயும் என்னுடைய குடும்பம் என்ன குடும்பம்னா ரொம்ப சின்ன தாழ்வான குடும்பம். என்ன பார்த்து நீங்க இஸ்ரவேல் ராஜாவா என்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு நீங்க எதுக்கு எப்படி சொல்றீங்க? எப்படி இது நடக்கும் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கிறார். எதனால இந்த கோத்திரம் சின்ன கோத்திரமா மாறிடுச்சு அப்படின்னா, இந்த 12 கோத்திரத்துக்கும் இஸ்ரவேல் நடுவில் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, கர்த்தர் சம உரிமை தான் கர்த்தர் கொடுத்திருந்தாரு. 12 கோத்திரமும் முக்கியமான கோத்திரம். இந்த 12 பேரையும் கர்த்தர் ஒரே போல தான் கர்த்தர் பார்த்தார். ஆனா இந்த 12 கோத்திரத்துல இந்த பென்யமீன் கோத்திரம் மட்டும் எப்படி சின்னதாயிருச்சு அப்படின்னு நீங்க வாசித்து பார்ப்பீர்களா? 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 21ஆவது அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலையுமே இந்த பென்யமீன் கோத்திரம் ஏன் சின்ன கோத்திரமா மாறிச்சுன்ற ஸ்டோரி இந்த நியாயாதிபதிகள் 19, 20, 21 எழுதப்பட்டிருக்கிறது. முடிஞ்சா நீங்க இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய், இல்ல ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் வீட்டில் இந்த 19, 20, 21ஆவது அதிகாரத்தில் வாசி பாருங்க. ஏன் இந்த பென்யமீன் கோத்திரம் சின்ன கோத்திரமாய் மாறிடுச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். என்ன அப்படி நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க 10வது வசனத்தை வாசிக்கும் போது, பென்யமீன் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் செய்யும்படி நாம் தானிய வம்சங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் 100 பேரில் 10 பேரையும், 1000 பேரில் 100 பேரையும், 10,000 பேரில் 1000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். நீங்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் வாசிக்கலாம். அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதையின் மேலும் சேனம் வைத்து தன் மறுமணியாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமனாகிய ஏபூசுக்கு நேராக வந்தான். கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, லேவியனான ஒரு மனுஷன், இந்த லேவியனான மனுஷன் என்ன பண்ணிருக்கான், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறான். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி தன்னுடைய இந்த ஸ்டோரி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 19, 20, 21ஆவது அதிகாரத்தில் இருக்கிற ஸ்டோரியை சொல்றேன். அப்படின்னா இவர் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, கோவிச்சுட்டு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் இருக்கிறாங்க. உடனே தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் இருக்கிற இந்த மனைவியை, சரி நம்ம இனி சண்டை போட்டு இருக்க வேண்டாம், நம்ம சமரசம் பண்ணி நம்ம கூட்டிட்டு போவோம்னு சொல்லி இந்த லேவியனான மனுஷன் எங்க வராரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மாமனாருடைய வீட்டுக்கு வராரு.
இந்த மாமனாருடைய வீட்டுக்கு அவர் வராரு. வந்த உடனே இந்த மாதிரி அந்த மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருமகன் மேலே ரொம்ப அவருக்கு பாசம். அவர் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை இன்னைக்கு கிளம்ப வேண்டாம், நீங்கள் நாளைக்கு கிளம்புங்க. நாளைக்கு அதே மாதிரி கிளம்பும் போது இல்லை இன்னைக்கு கிளம்ப வேண்டாம், அடுத்த நாள் கிளம்புங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் தாண்டிருச்சு. ஆனால் இந்த மருமகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நாள் சாயந்தரம் முடிவெடுத்துட்டார். இல்லை மாமா, நான் இனி வந்து வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய அந்த கழுதை மேலே ஏற்றி இப்போ வந்து பிரயாணம் பண்ணுகிறாரு. இவர்கள் பிரயாணம் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இடையில வந்து இருட்டிருச்சு. இப்போ இவளுக்கு தங்கணும், ராத்திரி ஒருத்தர் ஸ்டே பண்ணணும். அப்போ எந்த இடத்துலையுமே இவர்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லாதனால தெருவில் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த தெருவில் உட்கார்ந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 16வது வசனத்தை வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், வயலிலே வேலை செய்து மாலையிலே வீடு திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராயிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலேயே சஞ்சரிக்கிறவனாய் வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். நல்லா கவனிச்சுங்க, இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 19ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். ஹலோ கவனிங்க, இப்போ உங்களுக்கு புரியுது. இவங்க வந்து ராத்தங்குகிற இடத்துல இருக்கிறவங்க பேர் தான் யாரு? யாரு? கீழே சொல்லப்பட்டிருக்குது, அவ்விடத்து மனுஷரோ. யாராமா? இப்போ சவுல் எந்த குடும்பத்திலிருந்து வந்தா? பென்யமீன் குடும்பத்தில். பென்யமீன் குடும்பத்தில் என்னுடைய பென்யமீன்றதே என்னதான் எனக்கு, எங்களுடைய கோத்திரம் வந்து 12 கோத்திரத்தில் சின்ன கோத்திரம். அந்த சின்ன கோத்திரத்தில் என்னுடைய குடும்பம் ரொம்ப அற்பமானது அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த பென்யமீன் கோத்திரம் ஏன் சின்னதா மாறிச்சுன்றதுக்கு தான் இந்த விளக்க சொல்றேன். அப்போ இந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு, நடு வீதியில இருக்கிறாரு. அப்போ ஒரு கிழவன் வர. அந்த கிழவன் யார் அப்படின்னா, அவர் வந்து பென்யமீன் கிடையாது, அவர் இன்னொரு ஊர்ல இருந்து பிழைக்க வந்தவர். அவர் வந்து இந்த மனுஷனையும் தன்னுடைய மனைவியும் வந்து அவங்க வந்து நடு ரோட்ல பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எழுந்து எங்க வாங்க, என்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இப்போ அவருடைய வீட்டிற்கு கூட்டிட்டு போன உடனே அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியிலே அந்த பிரயாணக்காரர்கள் இருக்கிறதை கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதேயாவில் உள்ள ஊராகிய பெத்லேகமிலிருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நாங்கள் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லேகம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுவார் ஒருவனும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீபனங்களும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியாளோடு இருக்கிற வேலைக்காரருக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு. ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவெல்லாம் என் மேல் இருக்கட்டும், வீதியில் மாத்திரம் ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைக்கு தீனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் மகிழ்ச்சியாயிருக்கும் போது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் என்ன ஊர்? அந்த ஊர் எந்த ஊரு? இல்லை, அது நம்ம யாருடைய ஊரு? சவுலுடைய வம்சத்தில் யார் வந்தார்? பென்யமீன் இருக்கிற ஊர்ல அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகி அந்த கிழவனோட சொன்னார். நல்லா கவனிச்சுங்க. இப்போ சோதோம் கொமோராவில் வந்து இந்த லோத்துனுடைய குடும்பத்தில் நடந்துச்சு பாருங்களேன். அங்க தூதர்கள் வந்த உடனே அவர்கள் எங்களை அறியும்படிக்கு எங்களை வெளியே விடுங்கன்னு சொன்னாங்கல்ல. இதே போல இந்த பென்யமீன் கோத்திரத்திலே இருக்கிறதுல பேலியாளின் மக்கள் மோசமான ஒரு கேங்கு. இவங்க என்ன கேங்கா இருந்திருக்கிறாங்கன்னா, இந்த ஹோமோசெக்சுவல், இந்த மாதிரி அசுத்த பாவத்தில் இருக்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் புதுசா ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த டீம் இப்போ எங்க வந்துட்டாங்க? இந்த கிழவனுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த கிழவனுடைய வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களிடத்துல தங்குறதுக்காக வந்தாங்கல்ல, அவங்கள வெளியே அனுப்பு. உடனே இந்த கிழவன் என்ன சொல்றாருன்னா, எப்பா எப்படினாலும் ரோட்ல தங்க வேண்டியவங்கள நான் என் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறேன், நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து கேட்கவே இல்லை. அதனால இந்த வீட்டில் தங்கும்படியாக வந்திருக்கிற மனுஷன், உனக்கு இப்போ என்ன வேணும்? என் மனைவி தானே உனக்கு வேணும், இது அப்படி அதான் கேட்குறியா, சரி நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லின்ற மாதிரி வெளியே அனுப்பி விட்ட உடனே இந்த பேலியாளின் மக்களாகிய இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மனைவியை வந்து ரொம்ப தகாத விதமாக நடத்தி
நைட்ல இருந்து காலையில வரைக்கும் அந்த பிள்ளைய ரொம்ப அபியூஸ் பண்ணி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கொன்னுட்டாங்க கடைசியில். இவங்க காலையில கதவை திறந்து பார்த்தா அந்த பெண்ணு வீட்டு வாசப்படியில அப்படியே மல்லாக்க படுத்து கிடக்குறாங்க. உடனே இவர் கூப்பிடுறாரு, எந்திரிமா போலாம் அப்படின்னு சொன்னா எந்த அசையுமே இல்லை. திரும்ப பக்கத்துல போய் பார்த்தா அந்த லேடி இறந்து போய் கிடந்தாங்க. உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா அந்த டெட் பாடியை எடுத்து தன்னுடைய கழுதைக்கு மேல வச்சு வீட்டுக்கு கொண்டு எலும்போட சேர்த்து 12 துண்டா அந்த மனுஷன் வெட்டுறாரு. நீங்க வாசிங்க 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 20 இல்ல, நீ வீட்டில் போய் வாசிங்க, இது அப்படியே இருக்கும் பாருங்க. நான் சும்மா கதையெல்லாம் சொல்லல, கட்டுக்கதை இல்ல. இப்போ அவர் 12 துண்டுகளாக கட் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா 12 கோத்திரத்துக்கும் அனுப்பிட்டார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பார்சல் அனுப்பிட்டார் பாருங்க அப்படின்னு. அத்தனை பேரும் அடிச்சு புரண்டு என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேலில் இதே போல ஒரு மதிகேடு இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. என்ன நடக்குது, என்ன யார் அனுப்புனா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி 12 கோத்திரத்துல இருக்கிற முக்கியமான அத்தனை பேரும் ஒரு இடத்துல கூடிட்டாங்க. இப்போ கூடும்போது இவரை கூப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னோன்னா இவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் போனேன், பென்யமீன் கோத்திரத்துல இருக்கிற இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்து என் மனைவி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என் மனைவி செத்து போயிட்டாங்க, அதனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாருக்கும் அனுப்புனேன், நான் தான் அனுப்புனேன்னு சொன்ன உடனே இப்போ இஸ்ரவேலில் 11 கோத்திரங்கள் சேர்ந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு விரோதமா எழும்ப வேண்டிய சூழ்நிலை. ஸ்ட்ரெயிட்டா போய் ஆண்டவரிடத்துல கேட்கறாங்க, என்ன பண்றதுன்னு கேட்டா கர்த்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க யுத்தம் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த யுத்தத்துல லட்சக்கணக்கா இருந்த பென்யமீனர் 1000-ஆ மாத்தப்பட்டாங்க. 1000-ஆ மாத்தப்பட்ட இந்த பென்யமீனர் கடைசி வெறும் 600 பேராய் மாற்றப்பட்டாங்க. இந்த ஊர்ல இருந்தே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பென்யமீனர் எல்லாம் ஒரு 600 பேர் வெளியில போய் ஒளிஞ்சிருந்ததுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு பென்யமீன் கோத்திரத்தை விட்டுட்டு மற்ற 11 கோத்திரமும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, எங்க கோத்திரத்தில் இருக்கிற எந்த பொண்ணுகளையும் உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி தரமாட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு, நீங்க இந்த மதிகேடான காரியத்தை செஞ்சதுனால இதை செய்ய மாட்டோம்னு ஒரு கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டார்கள். கடைசியில இந்த பென்யமீன் கோத்திரம் 12 கோத்திரத்துல ஒன்றும் இல்லாம இப்படியே ஆளே இல்லாம கல்யாணமே பண்ணாம இந்த கோத்திரமே ஒன்றும் இல்லாம போயிடும்னு சொல்லி அவர்களே என்ன பண்றாங்கன்னா திரும்பி போய் இன்னொரு ஊர்ல போய் அங்க போய் இது அரெஸ்ட் பண்ணி நிறைய பிள்ளைகளை கொண்டு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ இப்படி ரொம்ப லோவா இருந்த இந்த பென்யமீன் கோத்திரம் அதனால தான் என்ன கோத்திரமா மாறிச்சுன்னா 12 கோத்திரத்திலையும் சிறிய கோத்திரமாய் மாறினது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு யார் வேணும், எங்களுக்கு யார் வேணும், ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. அதுவும் 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கிறாங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி வசனத்தின்படி 40 இயர்ஸ் 40 வருஷம் தாண்டி தான் ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்குது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல எல்லா நாட்டிலையும் ராஜா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. அந்த ராஜா வேணும்னு கேட்கும்போது இஸ்ரவேலிலே முதலிலே ராஜாவாக ஒருத்தனை நியமிக்கணும்னு கர்த்தர் தேடும் போது கர்த்தர் எங்க இருந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னா, வேற எங்கேயும் எடுக்க வேணாப்பா, 11 கோத்திரத்துல தள்ளப்பட்ட கோத்திரம் எந்த கோத்திரம்னா பென்யமீன் கோத்திரம். ரொம்ப அவமதிக்கப்பட்ட கோத்திரம் என்ன அப்படின்னு சொன்னா பென்யமீன் கோத்திரம். அதுவும் முன்னோர்கள் செய்த, பெரியவர்கள் செய்த, வயதானவர்கள் செய்த ஒரு தவறின் நிமித்தம் தண்டிக்கப்பட்ட, அவங்களுக்கும் அந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிற நிறைய பேருக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக இத்தனை ஆண்டுகளும் அந்த கோத்திரம் என்ன கோத்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறிய கோத்திரமா இருக்குது. அப்போ அந்த கோத்திரத்திலிருந்து தான் கர்த்தர் சவுல் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி அவன் வாசல்ல காலடி எடுத்து வைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இஸ்ரவேலிலே கர்த்தர் ஒரு ராஜாவை தேடுகிறார், அந்த ராஜாவாய் கர்த்தர் ஒன்னதான் அபிஷேகம் பண்ண போறாரு. அப்பொழுதுதான் சவுல் சொல்றாரு, ஐயோ பென்யமீன் கோத்திரமே என்ன கோத்திரம், இதுதான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாகிய, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்ப
அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன் என்றான். கர்த்தர் யாரோடு கிருபையாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாய். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை நான் மகிழ்ச்சியாக்க போகிறேன். பதில் செய்கிற ஒரு கர்த்தர் இந்த இடத்திலே அசைவாடுகிறார். பதில் செய்கிற கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன பதில் செய்ய போறாருன்னா, யாரோ செய்த ஒரு தவறுக்காக, யாரோ ஒருத்தருடைய தீமைக்காக இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்க அம்மாவுடைய தப்புக்காக, அப்பாவுடைய தப்புக்காக, முன்னோருடைய தவறுக்காக நீங்க ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னொருத்தர் செய்யற காரியத்திற்காக நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அற்பமான, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, யாரோ ஒருத்தருடைய தவறின் நிமித்தமாய் ஆமேன் மூழ்கடிக்கப்பட்ட அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனை கர்த்தர் எடுத்து முதலாவதாக ராஜாவாய் ஆண்டவர் அங்கீகரிப்பது உண்மையானால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை நான் தூக்கி எடுப்பேன். சிறுமைப்பட்ட உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். இந்த ஜெபத்தில் யார் ஒருவர் ரொம்ப சிறுமையை அனுபவிக்கிறீர்களோ, அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, உங்களை ரொம்ப கேவலமா அவங்க ட்ரீட் பண்றாங்களோ, அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து வேறு பிரித்து எல்லா கோத்திரத்தை விட சின்ன கோத்திரமாகிய பென்யமீன் கோத்திரத்திலிருந்து முதல் ராஜாவை ஏற்படுத்தின தேவனுக்காய் கரங்களை தட்டி உங்க குடும்பத்தில் சிறுமையான உங்களை தான் கர்த்தர் எடுக்க போறாரு. உங்க வம்சத்தில் சிறுமையாக்கப்பட்ட உங்களை தான் கர்த்தர் தூக்கி எடுக்க போறாரு. எஸ் சிஸ்டர், பிரதர், இது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். இந்த ஜெபத்தை கர்த்தர் அதற்காக தான் துவங்க பண்ணினார். இல்ல ஆண்டவருடைய வஸ்திரம் உங்க மேல விழுது, கர்த்தருடைய சால்வை உங்க மேல விழுது, கர்த்தருடைய அழைப்பு புறக்கணிக்கப்பட்ட, ரொம்ப ஒதுக்கப்பட்ட, தகுதியே இல்லைன்னு சொன்ன நமக்கு நேராய் ஹalleluya, நமக்கு நேராய் ஹalleluya, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். எனக்கு முதல்ல கர்த்தர், எனக்கு ஃபர்ஸ்ட் தேவன் செய்கிற முதல் பதில் என்ன அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தருடைய நிமித்தமாய் வந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன், இனி துஷ்டர்களால் நீங்கள் பட்ட அவமானங்கள் தொடருவது இல்லை. குடும்ப சாபங்கள் உங்களுக்கு தொடருவது இல்லை. முன்னோர்களுடைய சாபங்கள் உங்களுக்கு தொடருவது இல்லை. அம்மா செஞ்சது, அப்பா செஞ்சது உங்க தலை மேல இருக்காது. யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு போனது உங்க தலை மேல இருக்காது. கர்த்தர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கிருபையாய் தருகிறார். கைகளை உயர்த்தி இயேசுவே, இதோ ஆண்டவர் பென்யமீன் கோத்திரத்தை தேடி வருகிறார். இஸ்ரவேல் 12 கோத்திரத்திலே சிறிதான அந்த கோத்திரத்தை கர்த்தர் தேடி வராரு. இன்னைக்கு லிட்டரலா நிறைய பேருக்கு நடக்குது. எஸ் ஹalleluya. சொந்தக்காரங்க எல்லா பிள்ளைகளையும் நிறுத்தி வைக்கும் போது உங்க பிள்ளை மட்டும் குறைவா இருக்குல்ல, ஆனா கர்த்தருடைய கண்ணு உங்க மேலதான் படுது. வேலை ஸ்தலத்துல இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் நீங்க குறைவா தெரியுறீங்கல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவர். விசுவாசத்தோட எல்லாரும் ஜெபம் பண்ணி இந்த வார்த்தை எங்க தலையின் மேல நடக்கட்டும் என்று சொல்லுங்க. அற்பமாய் நினைத்த அத்தனை பேருக்கு முன்பாகவும் என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் ஜெபிக்க அந்த வல்லமை கடந்து வருது. மகா, இது உனக்காக தான். மகளே, மகனே, இந்த வார்த்தை உனக்காக தான். நீங்க தானே அற்பமா நினைக்கப்பட்டீங்க, நீங்க தானே ரொம்ப குறைவாய் நினைக்கப்பட்டீங்க, உங்களுக்கு தானே எல்லாம் காலதாமதமா வருது, உங்களுக்கு தானே எல்லாம் லேட்டா வருது. இல்ல, கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு நேராய் நோக்கமா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நேராய் கர்த்தர் கடந்து வருகிறார். ஹalleluya, ஆமென். இஸ்ரவேலிலே முதல் ராஜாவா ஆண்டவர் தேடும் போது கர்த்தர் எங்க தான் தேடுறார் அப்படின்னு சொன்னார். ஆமென். என்ன நம்பி எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்க சொல்றீங்க? ராஜாவா இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லையே. என்னையா ஆமாப்பா உன்னதான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. இல்ல, எங்க குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எங்க கோத்திரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 12 கோத்திரத்தில் என் கோத்திரம் ரொம்ப மனசு விடப்பட்ட, எல்லாருடைய முகத்திலையும் ரொம்ப வித்தியாசமான ஒரு அவமானத்தை கொண்டு வந்த கோத்திரம் எங்க கோத்திரம் தான். எல்லாரும் சேர்ந்து எங்களை திட்டுனாங்க. என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு தந்த என் குடும்பத்திலேருந்து என்னையா? எஸ், ஆமேன். அந்த குடும்பத்திலிருந்து தான் கர்த்தர் ஒருவனை ராஜாவாய் தெரிந்து கொள்கிறார். என்னுடைய ஆண்டவருடைய பார்வை எப்பவுமே வித்தியாசமான பார்வை.
எது முடியாதுன்னு சொல்றாங்களோ அங்கதான் கர்த்தர் முடியும் என்று சொல்லுவார். எது மனிதனால் கூடாததோ அது தேவனால் கூடும். மனிதனால் புறக்கணிக்கப்பட்டதை எடுத்து ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு இந்த உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட ஒரே தேவன் நம்முடைய தேவன். உள்ளவைகளை அவமாக்கும்படியாய் உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட ஒரே தேவன் நம்முடைய தேவன். நான் நம்புறேன் நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க கஷ்டப்படுகிற நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு உதறி தள்ளப்படுகிற நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். யார் அற்பமாய் நினைக்கப்படுகிறதோ அவங்க பேர்ல கர்த்தருடைய கண் அப்படியே வரும். ஹல்லேலூயா. இந்த உலகம் புறக்கணிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தேடி வருகிறவர். ஆமென். ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். நீங்க வித்தியாசத்தை பார்ப்பீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேரை நீங்க உங்க வம்சத்திலிருந்து கர்த்தர் தெரிந்தெடுப்பார். உங்க குடும்பத்திலிருந்து கர்த்தர் தெரிந்தெடுப்பார். ஆமென். நீங்க தான் முன்னணியில் நிக்க போறீங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை என் பிள்ளைகளை கர்த்தர் முன்னாடி நிக்க வைக்க போறாரு. அந்த புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைய கர்த்தர் முன்னாடி நிக்க வைக்க போறாரு. அவங்க வாழ்க்கை தான் சிறப்பா அமைய போகுது. அவங்க மேலதான் ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். இது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்றேன். யாரோ செய்த ஒரு தவறுக்காக, யாரோ ஒருத்தருடைய குற்றத்திற்காக இந்த ஜெபத்தில் இருக்கிற யார் நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்களோ, யார் தண்டிக்கப்படுகிறீர்களோ, அவன் வாங்கின கடனுக்காக நான் கஷ்டப்படுறேன் பாஸ்டர், அவன் பேசின பேச்சுக்காக நான் இன்னைக்கு கஷ்டப்படுகிறேன், இன்னொருத்தருடைய தவறின் நிமித்தமாய் இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் நீங்க பயத்தோடு கவலையோடு இருக்கிறீர்களோ, நான் நம்புறேன் ஆண்டவரால் உங்களை என்னையும் தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவரால முடியும். உங்களை மாட்டி விட்ட ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த சிறையிருப்பை மாற்றுவார். அந்த சிறுமையை கர்த்தர் மாற்றுவார். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்காக இந்த செய்தியின் இடையிலே ஒரு ஜெபம் பண்ண நான் விரும்புகிறேன். யாரோ ஒருத்தர் மூலமாய் என் பிள்ளை கெட்டு போய் கிடக்குது, யாரோ ஒருத்தர் மூலமாய் நான் ஒரு கடன்காரனாய் நான் மாற்றப்படுகிறேன், இந்த பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு இவர் தான் பாஸ்டர் காரணம், இந்த மாதிரி ஒரு பர்சன் காரணம், அவங்களுக்காக இன்னைக்கு நான் தண்டிக்கப்படுகிறேன், அவங்களுக்காக இன்னைக்கு என் குடும்பம் தண்டிக்கப்படுது, என் தாத்தா பண்ணின வேலை, எங்கள் அப்பா பண்ணின வேலை, எங்கள் அம்மா செஞ்சது இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, நான் தான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன். ஆனா இன்றைக்கு அசைவாடுகிற கர்த்தர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். கைகளை அப்படியே இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க மட்டும் உங்களுடைய கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் இந்த செய்தியினுடைய இடையிலே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த மாதிரி அவங்க ஒரு தீர்மானம் பண்ணி அனுப்புனதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். அவங்க என்ன தப்பா கைட் பண்ணிட்டாங்க பாஸ்டர். யாரோ ஒருத்தருக்காக இன்னைக்கு நான் தண்டிக்கப்படுகிறேன், என் பிள்ளை இன்னைக்கு தண்டிக்கப்படுகிறான், யாரோ ஒருத்தர் மூலமா இன்னைக்கு என் குடும்பம் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா, இந்த திருச்சபையில கையை உயர்த்தி இருக்கிற ஆன்லைன் மூலமாய் பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க சொன்னீங்கல்ல, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். அப்பா, பிறந்தது முதற்கொண்டு சவுலை பார்க்கும் போதெல்லாம் நீ போய் இந்த கோத்திரத்தில் நீ பிறந்தியே, போய் இந்த குடும்பத்தில் நீ பிறந்தியே, நீ ஒரு லக்கியான ஆள் இல்ல, நீ ஒரு நல்ல ஆள் இல்ல, நீ வேற ஒரு கோத்திரத்தில் பிறந்திருக்கலாம்ல, நீ யூதா கோத்திரத்தில் பிறந்திருக்கலாம்ல, நீ இந்த கோத்திரத்தில் பிறந்தியன்னு எத்தனையோ பேர் அவனை பார்த்து என்னென்னமோ வார்த்தையை பேசி இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த தள்ளப்பட்ட கோத்திரத்தை மறுபடியும் தூக்கி எடுத்து அதிலே இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு ராஜாவை எழுப்புகிறது உமக்கு லேசான காரியமாய் இருக்குமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இனி இந்த மனிதர்களால் காயப்படக்கூடாது, எந்த மனிதர்களாலும் காயப்படக்கூடாது. இயேசுவே, அந்த மனிதர்களால் உண்டான சிக்கலில் இருந்து இப்ப எங்க பிள்ளைகளை நீர் மீட்டு எடுப்பீராக. கர்த்தர் மீட்டெடுப்பீராக. உம்முடைய வல்லமை மீட்டெடுக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை மீட்டெடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். திரும்பவும் நமக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர், நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக யாரோ ஒருத்தர் செய்த தவறு நிமித்தமாய் எனக்கு வந்திருந்த அவமானங்களையும் நிந்தைகளையும் மாற்றுகிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் ஒரு காரியத்தை சொல்ல போறேன், வாசிக்கலாம்.
ஆமேன். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் 9ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சாமுவேல் சவுலையும் ஆமேன் அவனுடைய வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைப்பிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராக இருந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பின்பு சாமுவேல் ஆமேன் பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. ஆமேன். 9ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சியையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1 மறந்துடாதீங்க. ஆண்டவர் நமக்கு கர்த்தர் ஈடு கொடுக்க போகிறார். கர்த்தர் ஈடு கட்ட போறார். 1, கர்த்தர் யாரோ செய்த தவறுக்காக பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பாதிப்பை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட பென்யமீன் கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, நான் போகிற பாதை தவறான பாதை அப்படின்னு சொல்ற ஜனங்களுக்கு முன்பாக என்னை சரியான பாதையிலே நடத்துகிற கர்த்தர். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் தன்னுடைய வீட்டை விட்டு கிட்டத்தட்ட 3 நாட்களாய், நான் சொன்னது மாதிரி 3 நாளா எதை தேடிட்டு இருக்கிறாருன்னா, கழுதையை தேடிட்டு இருக்கிறாரு. இந்த கழுதையை தேடி நான் சொல்ற மாதிரி 5 இவர் ஃபர்ஸ்ட் எப்ராயிம் மலை, அதற்கு பிறகு சாலீம் நாடு, அதற்கு பிறகு பென்யமீனருடைய நாடு, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 மாகாணங்களை தாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் டிராவல் பண்ணி வர்றாரு. இப்போ ஒரு கழுதை காணாம போயிடுச்சு. அந்த கழுதையை தேடி வர்றாங்க. அந்த கழுதையை தேடி வர்றவங்க சரி ஏதோ ஒரு அரை நாள் தேடலாம், ஒரு 2 மணி நேரம் தேடலாம், அவ்வளோதான், முடிஞ்சிட்டு இது கிடைக்கல அப்படின்னு திரும்பி போகலாம். இப்போ கழுதையை தேடி தேடி அந்த கழுதை எவ்வளோ வேகமாக நடந்துற போது, குதிரை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஓடுன்னு சொல்லலாம். ஆனால் கழுதை நடந்து போனால் 3 நாட்கள் பிரயாணப்பட்டு 5 மாகாணங்களை தாண்டுகிற அளவிற்கு கழுதை போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ சவுல் என்பவன் இவ்வளவு உயரமான மனுஷன், கூட வேலைக்காரங்களும் இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கேள்விப்பட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒரு கழுதை போயிடுச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு தூரம் அது நடக்கும், என்ன ஏதாவது ஒரு அறிவு இருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் நடந்து, அதுவும் 3 நாள் கழுதையை தேடிட்டு இத்தனை பகுதிகளை தாண்டி நீ போவியா? எப்படி நீ போவ? இது உனக்கு தவறான பாதைன்னு தெரியலையா? இது ஒரு தவறான பாதை. அப்போ நான் நம்புறேன், சவுலையும் அவருடைய வேலைக்காரர்களையும் யார் பார்த்தாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ தப்பான டைரக்ஷன்ல, சொல்லுங்க, நீ தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிற, நீ சரியான இடத்துக்கு போகல, நீ எப்படி இவ்வளவு கான்பிடண்டா போற, எவ்வளவு இப்படி நம்பிக்கையா போற? ஆனா மனுஷனுடைய பார்வைக்கு சவுலுடைய பிரயாணம் தவறான பிரயாணம், சவுல் கடந்து போகிற பாதை தப்பான பாதை. ஆனா ஆண்டவருடைய பார்வை, மேல பரலோகத்தினுடைய பார்வைக்கு சவுல் எங்க போறார் அப்படின்னா, சரியான பாதையில டிராவல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாருன்னா சாமுவேலுடைய வீட்டிற்கு முன்பா போய் அந்த பிரயாணம் அவனை நிற்க வைக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் சரியான பாதையிலே நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாரோ ஒருத்தர் நீங்க நினைக்கலாம், நான் போற பாதை எனக்கு புரியல, நான் போற பாதை எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்றாங்க நீ ஒரு தப்பான டைரக்ஷன்ல போற, தப்பான ஒரு பாதையில போற, ஏன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, இந்த பாதையில எனக்கே ரொம்ப விரக்தியா இருக்குது, எனக்கே வித்தியாசமானதா இருக்குது, நான் நினைச்சது எதுவும்
எதுவுமே நடக்கல, நான் ரொம்ப தூரம் வந்துட்டனோ, நான் தெரியாம இந்த இடத்துல வந்துட்டனோ, நான் தெரியாம இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேனோ. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த வனாந்தரம் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்ததுதான், இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்ததுதான். இந்த பாதையிலே மகளே நீங்கள் குழம்ப வேண்டாம், குழம்பி தவிக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை நடத்துகிறேன். இந்த பாதையில கர்த்தர் தான் உங்களை நடத்துறாரு. இந்த கடினமான பாதையை தாண்டக்கூடிய பலன் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த வனாந்தரத்தை கடக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். நீங்கள் சீக்கிரமாய் பார்ப்பீர்கள், சரியான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நீங்க இந்த பாதையெல்லாம் கடந்து சரியான ஒரு இடத்திற்கு போய் சேர போகிறீர்கள். நீங்க அந்த இடத்துல போனதுக்கு பிறகுதான் தெரியும், ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சோதனை நன்மைக்காகவே, இந்த தேடுதல் நன்மைக்காகவே, காணாமல் போன கழுதை இன்னும் அகப்படாமல் இருப்பது நன்மைக்காகவே, இத்தனை நாள் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத அந்த கழுதை நன்மைக்காகவே, இத்தனை நாட்களும் பிரயாணத்தை நிறுத்தாமல் இவ்வளவு தூரம் வந்தது நன்மைக்காகவே. யார் நடத்துறார்னா கர்த்தர் ஒருவரே நடத்துகிறார். கர்த்தர் ஒருவரே நடத்துகிறார். வெறும் லகுவான பாதையிலே நடத்துகிறவர் அல்ல, நேர்த்தியான பாதையிலே நடத்துகிறவர். சுற்றி இருக்கிற நிறைய சொந்தக்காரங்க உங்களை பார்த்து சொல்லலாம், நீ இந்த படி இந்த இது படிச்சதுக்கு இது படிச்சிருக்கலாம்ல, நீ இங்க வேலைக்கு போனதுக்கு இங்க வேலைக்கு போயிருக்கலாம்ல, நீ இப்படி போயிருக்கலாம்ல, நீ அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கலாம்ல. நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்குற ஐடியாவை பார்க்கும்போது அந்த ஐடியா ஏன் சொல்றாங்கன்னா, நீ தப்பா சூஸ் பண்ணிட்டப்பா, நீ தப்பா டிராவல் பண்ணிட்டு இருக்கப்பா, நீ தப்பா படிச்சுட்டு இருக்கப்பா, நீ தப்பா டிசைட் பண்ணிட்டப்பா, உன் பாதை இது சரியானது இல்லை அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா நீங்க சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணி தானே ஆண்டவரே செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணி தானே ஆண்டவரே ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்போ ஏன் இது நடக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, இது ஒரு சோதனையின் காலம், இது ஒரு சோதனையின் காலம். கர்த்தர் இந்த வனாந்தர பாதையிலே கர்த்தர் நடத்துகிறதற்கு ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் வருகிற ஆண்டு ஒரு சரியான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்காக அங்கே முன்னங்கால் தொடை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு நீ அறியாததும் உங்களுக்கு எட்டாததும் அந்த இடத்திலே உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க சந்தோஷப்படுவீங்க, ஏசப்பா இதுக்காக தான் என்ன கொண்டு வந்தீங்களா, இதுக்காக தான் இந்த பாதையில் என்ன நடத்துனீங்களா, இதுக்காக தான் என்ன காத்திருக்க பண்ணுனீங்களா. எஸ், கர்த்தராகிய ஆண்டவர் உங்க வலதுகையை பிடிச்சு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட நடந்து வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா பேசிட்டே இருக்கிறாரு, சோர்ந்து போகாத மகளே, இந்த பாதையை ஆண்டவர் தான் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, வனாந்தரமா இருக்குதே, வனாந்தரமா இருக்குதே, எல்லாரும் முட்டாள் முட்டாள்னு திட்டுறாங்களே, எல்லாரும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு கேட்குறாங்களே, இதை ஏன் அனுமதிச்சிங்க? கர்த்தர் சொல்லுகிறார், முடிவிலே நன்மையை காண்பீர்கள். இந்த காரியத்தினுடைய முடிவிலே ஒரு நன்மையை காண்பீர்கள். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை என் கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்றவங்க சத்தமா, உரத்த சத்தமா அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கர்த்தர் ஆமென் சரியான தவறான பாதையிலே ஒரு சரியான பாதையை நியமிக்கிற கர்த்தர் அவர். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா வருகிற ஆண்டு, இந்த வருஷம் நீங்க பட்ட எல்லா கஷ்டத்திற்கும், இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் வருகிற ஆண்டு ஆண்டவர் உங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இத்தனை வருஷமாய் பார்த்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவர் வருகிற வருஷம் உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போறாரு, உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போறாரு. இந்த வருஷத்துல பட்ட நஷ்டம் வருகிற வருஷத்துல உங்களுக்கு லாபமாய் மாற போகிறது. இந்த வருஷத்துல உங்களுக்கு இல்லாத ஒரு செழிப்பை வருகிற வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட போறாரு. இது உண்மை, இது கர்த்தருடைய வார்த்தை, அப்படியே நடக்கும். ஆமென். தேவரீர், நாங்கள் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும்
சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. 30 வயசு வரைக்கும் யோசேப்பினுடைய கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஆனா 30வது வயசுல கர்த்தர் பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு ரிவார்டு கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுவரையிலையும் அந்த குடும்பத்துல அத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் யோசேப்பு தான் ரொம்ப பாடுபட்டான், யோசேப்பு தான் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டான், யோசேப்பு தான் குழியில போட்டாங்க, யோசேப்பு தான் சிறைச்சாலைக்கு போனான். அந்த குடும்பத்திலேயே அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதும் யோசேப்பு தான். காரணம், நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா பிரதர். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நமக்கு துன்பத்தை தான் அனுபவிப்பார். சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆரம்பத்தில் உங்களுக்கு அவமானம் இருக்கும், ஆரம்பத்தில் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சகிச்சிருங்க, நீங்கள் தாங்கி இருங்க. நீங்கள் இன்னைக்கு படுற எல்லா பாடும் இது வீணா மட்டும் போகவே போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அந்த சிச்சுவேஷனில் உங்களை கொண்டு போறாரு, கர்த்தர் தான் அந்த சூழ்நிலை உங்களை கொண்டு போறாரு. ஆனால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்குறவர். அப்படியே 10 டைம் சொல்லிட்டே எந்திரிக்கலாமா? இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டே எல்லாரும், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்குகிறவர், சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்குறவர். உங்களை நேசிக்காத கணவனார், உங்களை வெறுக்கிற கணவனார் ஒரு நாள் உங்கள் மாறி பாசமா இருக்கிறது ஆரம்பமாக போகிறது. ஆமென். உங்களை வெறுக்கிற பிள்ளைகள் மத்தியில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்து நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். என் குடும்பத்தில் என்னைக்கு இந்த சந்தோஷமா ஆரம்பமாகும், என்னைக்கு நான் சுகமா வாழ்வேன், நான் என்னைக்கு நான் அப்படியே வெற்றியாய் கடந்து போவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் சரியாய் செய்கிற கர்த்தர், அதற்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்குற கர்த்தர். இன்னைக்கு உள்ள வலிகளை எல்லாம் எழுதி வைங்க, இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற பாடுகளை எல்லாம் எழுதி வைங்க, இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற நிந்தைகளை எல்லாம் எழுதி வைங்க. ஒரு நாள் சீக்கிரமாய் இந்த நிந்தை உங்களுக்கு சாட்சிகளாய் மாறும், இந்த அவமானம் உங்களுக்கு சாட்சிகளாய் மாறும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். சின்ன வயசுல இருந்தே நான் மட்டும்தான் பாஸ்டர் ரொம்ப பாடு மேல பாடுபட்டுட்டே இருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே நான் நல்லாவே இல்லை, நான் பாடுபட்டுட்டே இருக்கிறேன். குட்டியில அப்படிதான், பிள்ளை பிறக்கும் போதே நான் பாட அனுபவிச்சவன். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை நான் பார்க்கவே இல்லை. நான் இன்னைக்கு வரைக்கும் பாடு மேல பாட அனுபவிச்சு தான் இருக்கிறேன். ஆனா நான் ஒரு நாளாவது சந்தோஷப்பட மாட்டேனா? ஆண்டவர் என்னை மறுபடியும் என்னை எடுக்க மாட்டாரா? என்னை நினைக்க மாட்டாரா? நான் நிம்மதியா ஒரு நாள் படுத்து தூங்க மாட்டேனா? சுகத்தோட இருக்க மாட்டேனா? அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் நீங்க பட்ட பாடுகளுக்கு ஆமென் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்க போறேன். ஆமென். இந்த வசனத்தை உங்களுக்காக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்காக நான் எடுத்துக்கொள்ளுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை. நான் நினைச்சு பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன். உண்மை அப்படிதான். சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு. ஆமென். 30 வயசு வரைக்கும் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டம் அனுபவிக்க கூடாதோ எல்லா கஷ்டத்தையும் உண்மையிலே நான் சொல்றேன் நிறைய அனுபவிச்சுட்டேன். எல்லா பாடுகளையும் கடந்து வந்துட்டேன், எல்லா அவமானத்தையும் கடந்து வந்துட்டேன். ஆனா இப்போ கர்த்தர் சமூகத்தில் நிற்கும்போது சொல்றேன், கர்த்தர் ரொம்ப நல்லவன். நான் பட்ட அவமானம் ஒன்றும் வீணாய் போகவில்லை, நான் பட்ட பாடுகள் ஒன்றும் வீணாய் போகலை. ஹல்லேலூயா. ஆமென். மாதம் நம்முடைய சர்ச்சில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 வருஷத்துக்குள்ள ஆக போகுது. நம்ம ஒவ்வொரு மாதமும் சாப்பாடு இங்கே, அது ஒரு பெரிய டாஸ்க்கு, சாதாரணமானது அல்ல. ஒரு 2000 பேருக்கு 2500 பேருக்கு ஃபுட்டு சாப்பாடு கொடுக்கறது சாதாரணமானதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஒரு பெரிய கல்யாணத்தை நடத்துறது மாதிரி. ஆனால் ஆரம்பிக்கும் போது எப்படி இதை செய்ய போகிறோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இது எப்போ உள்ள தீர்மானம் அப்படின்னா 2005 2005வது வருஷம் 2005வது வருஷம் சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சாப்பாடு இல்லை. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், கோயம்புத்தூரில் ஃப்ரீயாக சாப்பாடு போடுற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் இங்கே இந்த துடியலூர் பக்கத்தில் ஒரு ஹோட்டல்,
அவங்க வந்து ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க. அந்த ஹோட்டலில் வந்து மதியான சாப்பாடு ஃப்ரீ. எவ்வளோ, ஒரு சாம்பார், ஒரு பொரியல், ஒரு அப்பளம், சாப்பாடு இருக்கும், ரசம் இருக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம காசு வைக்க வேண்டியதில்லை. நமக்கு தேவைன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த பொம்மையினுடைய கையில் வந்து ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டில் வந்து நம்ம வேணால் வச்சுட்டு போகலாம். மற்றது மாதிரி யாருமே பில்லெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கும் 2 months கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஃப்ரீயாக நான் சாப்பிட்ருக்குறேன். அப்போ அந்த தெருவில் நடந்து போகும்போது ஜெபம் பண்ணிட்டே போவேன். ஒரு நாள் நீர் என்னை ஆசீர்வதித்தால், என்ன நடத்தினான், நான் உங்களுக்காக ஊழியம் செஞ்சா, ஆண்டவரே நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் சாப்பாடு போடுற அளவிற்கு என்ன முன்னாடி வச்சு நீங்கள் சாப்பாடு போடுற அளவிற்கு என்ன அப்படி நம்பணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆனால் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது நினைக்கிறேன், தேவரீர் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் பிரதர், இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு போகிற அந்த தெருவில் நீங்க ஒரு நாள் சந்தோஷத்தோட போவீங்க பிரதர். இன்னைக்கு கால் கடுக்க நடந்து போகிற அதே இடத்துல கர்த்தர் உங்களை வாகனத்துல கர்த்தர் கொண்டு போக வல்லவர். நீங்க படுகிற துன்பத்திற்கு சரியா ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குவாரு. மகிழ்ச்சி வாக்கர் இல்ல, முடிஞ்சிருச்சு. உங்களுடைய யுத்தம் முடிய போகுது. நீங்க கஷ்டப்பட்டது முடிய போகுது. நீங்க அவமானப்பட்டது முடிய போகுது. ஹalleluya. வம்சா வழியாக உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல கர்த்தர் ஒரு முடிவை வைக்க போறாரு. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண அந்த மகிமை கடந்து வரட்டும். லாதானமா லோதாரா கத்தனா ரியாகதல ரதனமா. 3 காரியத்தை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒன்றை நான் தெரிந்து கொள்ளுவேன். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சிறிய கோத்திரத்துல ஒன்றை நான் தெரிந்து கொள்ளுவேன். யாரோ செய்த தவறினால் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிறுமையை நான் மாற்றுவேன். மற்றவர்கள் இவது தவறான பாதை என்றாலும் நான் உன்னை செவ்வையான பாதையில நடத்தி வருகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்தமா இயேசுவே முழு பலத்தோடு ஆமென். என்னை சீர்படுத்துகிற கர்த்தர், என்னை சீர்படுத்துகிற கர்த்தர். ஆமென். ஹalleluya. தேவரீர் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களும் நாங்கள் துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கும் பதிலாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும். இது சத்தம் எல்லாருக்கும் தான். இந்த ஆன்லைன்ல இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைய ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டீங்க, அழுது கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை தான் பாஸ்டர். இன்னைக்கு நான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில நடந்து போறேன். இன்னைக்கு வித்தியாசமான ஒரு பாதையில நான் நடந்து போறேன். இது மாறுமா மாறாதா, சரியாவைனா இல்லையா, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீ அனுபவிக்கிற இந்த பாடுகள் மாறும், நீ அனுபவிக்கிற இந்த அவமானம் மாறும். நீ சிறுமையை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உன்னை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன். இதுவரைக்கும் பிறந்ததிலிருந்து வெறும் துன்பத்தை மட்டும்தானே பாக்குறீங்க, அவமானத்தை மட்டும்தானே பாக்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, மகிழ்ச்சியையும் பார்க்காம உன்னை இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. Hallelujah, hallelujah.